காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மின்கட்டணத்தை தவிர்க்க மின் சாதனங்களில் இருந்து மின்சாரத்தை முறைகேடாக சிலர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த முறைகேடு இறால் பண்ணைகளில் அதிகம் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி மற்றும் மதுரை கள்ளழகர் கோவில் ஆகியவற்றில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ஆகியவற்றில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வந்தது. திமுக அரசு பொறுப்பேற்றதும் திருச்செந்தூர், சமயபுரம், திருத்தணி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, மதுரை, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம், விழுப்புரம் மேல்மலையனூர், கோவை ஆனைமலை மாசாணியம்மன் கோவில்களுக்கு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் கள்ளழகர் கோவில், கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்களுக்கும் இத்திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பெற்றோருக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்யக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதை இந்து முன்னணி கண்டித்துள்ளது. இதுகுறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறும்போது, தனியார் பள்ளியில் பெற்றோருக்கு பாத பூஜை செய்வது கூடாது, மீறி நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அன்னையும் பிதாவும் முன்னொரு தெய்வம் என்பதுதான் தமிழர்களின் அடிப்படை பண்பாடு. பெற்றோரை போற்றுதல், வணங்குதல் என்பது தமிழர் மரபிலே உள்ள நல்லொழுக்கமாகும். யாரெல்லாம் பெற்றோரை போற்றினரோ அவர்கள் தங்களது வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக மக்களால் போற்றப்படுகின்றனர். பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும். தனியார் பள்ளியில் பெற்றோர் மாணவர் விருப்பத்துடன் தான் பாத பூஜை நடைபெறுகிறது. மாணவர்களை யாரும் கட்டாயப்படுத்துவது இல்லை. இது போன்ற நிகழ்வுகளால் மாணவர் பெற்றோர் உறவு மேம்படுகிறது. பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகள் மீதான அன்பும் அக்கறையும் கூடுகிறது என்பதே உண்மை. இத்தகைய நிகழ்வுகள் தவறான செயலாக சித்தரிக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது. நம் பண்பாட்டை சிதைக்கும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை பள்ளிகளில் புகுத்துவதை திராவிட மாடல் ஆட்சி ஊக்கப்படுத்துகிறது என்றும், மாணவர்களிடம் போதை பழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது, பள்ளிகளில் வன்முறை பெருகி வருகிறது, இதற்கு தீர்வாக பண்பாட்டு போதனை வகுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல தரப்பினரும் வைத்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த கல்வித்துறை மறுக்கிறது. திமுகவின் அரசியல் பிரிவு போல் செயல்படுவதை பள்ளிக்கல்வித்துறை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் போலி விளம்பரங்களை வெளியிட்டு மக்களிடம் இருந்து பணத்தை சுருட்டும் மோசடி செயலில் பலர் ஈடுபட்டுள்ளனர். மக்களை கவனமாக இருக்குமாறு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் மோசடி கும்பல் புது வடிவில் ஏமாற்றி வருகிறது. தற்போது சமூக வலைதளங்களில் மந்திர கிளியை தொட்டால் கேஷ்பேக் கிடைக்கும் என்ற விளம்பரம் வேகமாக பரவி வருகிறது. அதை தொடும்போது பிரதமரின் புகைப்படம் மத்திய அரசின் லோகோவுடன் பாரத் ஜன்தன் யோஜனா வாயிலாக பாஜக கட்சியில் இருந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவரின் கணக்கில் 5000 ரூபாய் வரை இலவசம் என்ற வாசகம் தாங்கிய விளம்பரம் வருகிறது. ஆனால் இது போலி விளம்பரம் என்று கூறப்படுகிறது. இது குறித்து பாஜகவினர் கூறுகையில், இதுபோன்ற விளம்பரம் கட்சியில் இருந்து வெளியிடப்படுவது இல்லை. இதுபோல போலி விளம்பரங்கள் நிறைய உலா வருகின்றது. இவற்றை நம்பி பலர் பணத்தையும் இழக்கின்றனர். இவற்றை வெளியிடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியது ஒருவர்தான் என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் தெரிவித்துள்ளார். விசாரணையில் மாணவியை பாலியல் வன்முறை செய்தது ஒருவர்தான், வேறு நபருக்கு தொடர்பு இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும், மாணவி புகார் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடாது. இவ்வாறான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபர்களை எந்த விதத்திலும் அடையாளப்படுத்தும் வகையில் தகவல்களை வெளியிடக்கூடாது. காவல்துறைக்கு தரப்படும் புகாரில் கூறியிருக்கும் தகவல்களை அப்படியே முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்ய வேண்டும். அதில் நாங்கள் எவ்வித அடித்தல் திருத்தல் செய்யக்கூடாது. அந்த வகை மாணவி அளித்த புகாரில் கூறிய தகவல்கள் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டன. காவல்துறையில் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கை சிசிடிஎன்எஸ் எனப்படும் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் நீதிமன்றங்களுக்கு அனுப்ப வேண்டும். புகார்தாரருக்கும் ஒரு நகல் தர வேண்டும். எஃப்ஐஆரை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் போது பாலியல் தொடர்பான குற்றமாக இருந்தால் தானாகவே லாக் ஆகிவிடும்.
இந்த எஃப்ஐஆர் சில நிமிடங்கள் பார்க்கும்படி இருந்துள்ளது. அந்த சமயத்தில் யாரோ பதிவிறக்கம் செய்துள்ளனர். புகார்தாரர் தரப்பிலும் எஃப்ஐஆர் வெளியில் வர நேர்ந்திருக்கலாம் என்றும், இது தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புதிதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிகவும் சென்சிட்டிவான விவகாரம் தொடர்பாக இனி எவரும் எஃப்ஐஆர் நகலை பரப்பக்கூடாது, மீறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கைதான ஞானசேகரன் சம்பவ இடத்தில் மொபைல் போனை பிளைட் மோடில் வைத்துள்ளார். முதல் தகவல் அறிக்கையில் சார் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருப்பதால் வேறு ஒரு நபர் ஒருவருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்படுகிறது. மாணவியை மிரட்டவே ஞானசேகரன் அதுபோன்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். அவர் மீது 2013 முதல் 2019 வரை வீடு புகுந்து திருடுதல் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பாக 20 வழக்குகள் உள்ளன. அதில் 6 வழக்கில் விடுதலை பெற்றுவிட்டார். இதற்கு முன் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு எதுவும் இல்லை என்றும் கமிஷனர் அருண் தெரிவித்துள்ளார்.